Hi my dear brothers and sisters, என் பேர் கதிரன் எம்பி. வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம்னா Hi my dear brothers and sisters, என் பேர் கதிரன் எம்பி. வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசிக்கு என்ன கட் ஆஃப், கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு என்ன கட் ஆஃப், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் சொல்லக்கூடிய பிரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு என்ன கட் ஆஃப், என்ன கட் ஆஃப் மேலே இருந்தால் உங்களுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்கும். பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸில் ஒரு கோர்ஸான பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசியில் உங்களுக்கு ரெண்டே கவர்மெண்ட் காலேஜஸில் மட்டும்தான் இருக்குது, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ். இந்த கவர்மெண்ட் காலேஜஸில் மட்டும்தான் உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்குது, மற்றும் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இருக்குது. பட் அங்கே உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது நிறைய காலேஜஸில் இருக்குது. சரி, கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120 சீட்ஸ். இப்போ நம்ம கேட்டகரி வைஸாக ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு பார்த்தலாம். ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி/டிஎன்சி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரி வைஸாக பார்த்துலாம். சைடில் ஸ்க்ரீனிங் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் பார்ப்போம். ஓசிக்கு வந்து உங்களுக்கு 195 போன வருஷம் இருந்திருக்கு. இந்த கட் ஆஃப்ஸ்லாம் போன வருஷம் இருந்திருக்கு. இதோட ஒரு 5 மார்க் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த வருஷம். அதேமாரி இதுக்கு மேலே அதிகமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சான்சஸ் ஆர் ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப ஹை சான்சஸ். வாங்க பார்த்துடலாம். ஓசிக்கு வந்து 195, பிசிக்கு வந்து 192, பிசிஎம் பிசி முஸ்லீம்ஸ்க்கு 194.5, எம்பிசி/டிஎன்சிக்கு 192, எஸ்சிக்கு 189, எஸ்சிஏக்கு 184, எஸ்டிக்கு 181. சரி, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் பார்ப்போம் எவ்வளோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த வருஷம்னு. போன வருஷம் இந்த ரேஞ்சஸில் தான் கிடச்சிச்சு. ஓசிக்கு வந்து ஒரு 180, 170, 180, பிசிக்கும் 170, 180, பிசி முஸ்லீம்ஸ் பிசிஎம்க்கு 175, எம்பிசிக்கு 175, 170னா 165, 160லேருந்தே ட்ரை பண்ணலாம் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்லாம். எஸ்சிக்கு வந்து ஒரு 170, எஸ்சிஏக்கு ஒரு 160, எஸ்டிக்கு ஒரு 160. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் பொறுத்தவரையும் உங்களுக்கு ஒரு 140, 150லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்த கவுன்சிலிங்கில் வரும்போது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் நிறைய சீட் ஃபில் ஆகாது. பட் சான்சஸ் இருக்குது, உங்களுக்கு ஃபார்மசி காலேஜஸ் நிறைய இருக்குது. ஆனால் கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஒரு 160 மேலே இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். கவர்மெண்ட் காலேஜஸ் பொறுத்தவரையும் கன்ஃபார்மாக ஒரு 180 மேலே தான் நீங்கள் வந்து பிஃபார்ம் பற்றி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அது கீழே இருந்தாலும் ட்ரை பண்ணலாம், சாய்ஸ் ஃபில்லிங்லாம் அட்டன் பண்ணலாம். பட் நீங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு 180, 170 மேலே தான். 170ன்றது ட்ரை பண்ணலாம். 180, 185 மேலே உங்களுக்கு சான்சஸ் ஆர் மோர். நம்ம அப்கமிங் வீடியோஸில் அடுத்தடுத்த கோர்சஸ் பார்ப்போம். அடுத்து உங்களுக்கு என்ன கோர்ஸ்க்கு வேணும், எந்த காலேஜஸ்க்கு வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம்லையும் கேளுங்க, யூடியூப் கமெண்ட் செக்ஷன்லையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்ம கேஸ் மெயினிங் ஆல்வேஸ் பி கான்ஃபிடன்ட், பி பாசிட்டிவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.